அடுத்ததாக ஓமன் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் துணைத் தலைவர், ஒருங்கிணைந்த தமிழர் ஓமன் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர், கவிஞர், தமிழ் ஆசிரியர், எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் என பல தளங்களில் செயலாற்றிடும் பேராளுமை திருச்சி மண்ணின் மகள் திருமதி பிரியா சிவகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். தென்றல், கோடை, குளிர், மழை என இயற்கையாக நடக்கும் இந்த பருவ வேறுபாடு எந்த நாட்டில் நடந்தாலும் அதை எந்த மக்கள் அனுபவிச்சாலும் நாங்கள் கொஞ்சம் பொறாமையாக தான் பார்ப்போம். தெரியுங்களா, வருஷத்துல 11 மாசமும் கதிரவன் கடுங்கோல் ஆட்சி செய்யும் இந்த மஸ்கட் மண்ணில் ஒரே ஒரு நாள், கடந்த 2 நாட்களாக ஒரு மென் குளிர் எங்களை மெல்லியமா வருடுறத நாங்கள் உணர்கிறோம். இந்த வருடல், இந்த மாற்றம், பருவநிலை மாற்றம் எப்படி வந்தது அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் மிகைப்படுத்தி சொல்லல. என் குழந்தைகள், என் தமிழ் குழந்தைகள் இந்த தமிழ்நாடு நாளுக்காக பேச போகுது அப்படின்னு இயற்கையே தன் கரங்களை குறைத்து, தன் அனல் கற்கும் கரங்களை குறைத்து ஒரு மெல்லிய பூங்காற்றை பரவ விட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் மண்ணில் தமிழ் மொழியின் ஆற்றல் அளப்பரியது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க, அருமை மிக்க, செழுமை மிக்க, வளமை மிக்க தமிழ் மண் பேசும் மாநிலமாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டு நாளை கொண்டாட விருந்தினராக வருகை தந்திருக்கும் உயர்திரு மாயன் கபீர் அவர்களுக்கு எனது வாழ்த்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னாக்க அவங்கள சுட்டு கொன்னா போதும், அந்த இனம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது பழைய ஃபார்முலாங்க. ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவர்கள் பேசுகின்ற மொழியை ஒடுக்கினால் போதும், அந்த இனமே அழிந்து விடுங்கிறது தான் புதிய ஃபார்முலா. இப்படி இந்த ஃபார்முலா இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு, தமிழ் மண்ணில் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. தமிழ் மொழியை ஒடுக்க பலர் முயன்றாலும் அதர் எதிர்க்கும் ஒரே குரலாக தமிழ் மண்ணில் ஒலிக்கும் நாம் தமிழர் கட்சி இன்று மஸ்கட் மண்ணில் தமிழ் பேச தெரிந்த குழந்தைகள் முதல் ரீல்ஸ் செய்யும் பெண்கள் வரை அத்துணை பேரையும் தமிழோடு பயணிக்க வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இந்த போட்டியில பங்கு பெற்றிருக்கிறாங்க. அந்த 100 பேர்ல ஒருத்தர வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமமான வேலையையும் மிக சிறப்பாக செய்த தமிழர் பண்பாட்டு நடுவோம் செந்தமிழர் பாசறை ஓமன் அவர்களுக்கு நம் நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில வெடி முழக்கம் போல முழங்கிய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு சிறப்பான மேடை இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்ததற்கு இந்த பிள்ளைகள் என்ன பேறு பெற்றார்களோ என்று எண்ணக்கூடிய வகையிலே அவர்களுடைய சொற்பொழிவு இன்று இருந்தது. வளைகுடா நாடு அப்படின்னு சொன்னாலே கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு நாடுகள், ஒமான், இந்த நாடுகள் எல்லாம் சொல்லலாம். இந்த நாடுகள்ல தமிழ் பாடமொழியா குறைந்தது ஒரு 20 வருட காலம் தான் இருந்திருக்கும். அதுவும் ஒமான் தான் இருக்கிற வளைகுடா நாட்டிலே கடைசியாக தமிழை பாடமொழியாக பெற்ற ஒரு நாடு என்று சொல்லலாம். அதாவது கொரோனாக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் தான் உங்களுக்கு பாடமொழியா இருந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பேச தெரியாதா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இந்த பிள்ளைகள் தமிழை கற்க வேண்டும், தமிழை பேச வேண்டும்னு 100க்கும் மேற்பட்ட தன்னார்வ தமிழாசிரியர்கள் இந்த ஒமான் மண்ணிலே இருந்து தமிழை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றனர், இன்னும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்ப இதுவரைக்கும் தமிழ் விருப்ப மொழியாகவும் இருந்தது, இப்ப பாடமொழியா இருக்கு. அப்ப விருப்ப மொழியாகவும் பாடமொழியாகவும் மட்டுமே இருக்கிற தமிழை நம்மளுடைய வாழ்க்கை மொழியா எப்படி மாத்திக்கணும், எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்ல போறேன். நம்ம நிறைய திருக்குறள்லாம் படிச்சுப்போம். நம்ம ஒரு
ரோட்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ரோடு நமக்கு பழக்கப்பட்ட ரோடு, கண்ணை மூடிட்டு போனா கூட அந்த ரோட்ல போயிடுவோம். ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த ரோட்ல ஒரு செவுரு எழுப்பப்பட்டிருக்கு, அது ஒரு முட்டு சந்தாயிடுது. இப்ப அந்த ரோட்ல நம்மளால பயணம் பண்ண முடியல, நம்ம நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியல. உடனே என்ன பண்ணுவோம்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம் எப்படி போறதுன்னு. இல்லையா, உடனே நம்ம கூகுள் மேப் எடுத்து நம்ம நினைச்ச இடத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய சுவர்கள் வரும், முட்டு சந்துகள் வரும். அப்ப நமக்கு ஒரு கூகுள் மேப் வேணும் இல்லையா, நம்ம நினைச்ச இடத்த போய் சேர்றதுக்கு. அந்த கூகுள் மேப்பா நம்ம தூசு தட்டி எடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய நன்னறி நூல்களான திருக்குறளையும் கொன்றைவேந்தனையும் ஆத்திச்சூடியையும். திருக்குறளை நம்ம எப்படி படிக்கிறோம்? ஒரு திருக்குறள் படிக்கிறோம், சரி இன்னையிலேருந்து நம்ம திருக்குறள் படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை எடுத்து படித்து அதுக்கு ஒரு அர்த்தம் பார்த்து வச்சுக்கிறோம், ஒரு 10 தடவை சொல்லி பார்க்குறோம், ஒரு 2 நாள் பயிற்சி பண்ணுறோம், அப்புறம் 2 மாதம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, அந்த குறள் மறந்தே போயிடுது. அப்புறம் எப்படி அதை நம்ம வாழ்க்கை மொழியாக மாற்றிக்கிறது? அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் திருக்குறளை உபயோகப்படுத்தி பாருங்கள், திருக்குறள் உங்களுக்கு வாழ்க்கை மொழியாக பயன்படும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகள் கிட்டலாம் நம்ம அன்பாக இருக்க முடியல. வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி கூட, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா யார் கூடயோ ஒருத்தர் கூட சண்டை இருக்கு. அந்த சண்டையை நமக்கு ஒரு மாதிரி அதனால ஒரு மனக்கவலை மனத்தாங்கல் வருது. இதை எப்படி சரி செய்யறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம யார்கிட்டயாவது வெளியில போய் அட்வைஸ் கேட்டோம்னாக்கா அவங்க 2 சைடும் போட்டு கொடுத்து அந்த உறவை அதோட ஊற்றி மூடிடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம அட்வைஸ் கேட்டோம்னா வீடு கொண்டு எழுவாங்க. இதை எப்படி சரி செய்யறது? நான் சொல்றேன் பாருங்க, ஒரு அதிகாரத்தை எடுங்க. இப்ப நம்ம சுற்றத்தோட நமக்கு சண்டை, சுற்றந்தளால் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு, 53வது அதிகாரம். அதை எடுத்து பாருங்க. திருக்குறள்ல எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அதிகாரத்துல முதல் 2 குறள் அதை பத்தின விளக்கம் இருக்கும். அடுத்த 2 குறள் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஏன் செய்யணும், செய்யலைன்னா உனக்கு என்ன கிடைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு 2 குறள்ல அதுக்கான தீர்வு இருக்கும். அதுக்கு அடுத்த 2 குறள்ல உங்களுக்கு ஒரு வார்னிங் கூட இருக்கும். இப்ப இந்த இதுல வள்ளுவர் சொல்றாரு, சுற்றத்தார்னா யாருன்னு ஒரு 2 குறள்ல சொல்றாரு. ஒருத்தன் எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் அவனோட கஷ்டத்தை பத்தி யோசிக்காம அவன் கூட நம்ம உறவோடு இருந்த அந்த நாட்கள்ல இருந்த மகிழ்ச்சியை மட்டும் நீ யோசிக்கிறனா நீ சுற்றத்தார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதை ஒரு 2 குறள்ல சொல்றாரு. இந்த கேள்வியை நமக்கு தான் கேட்டுக்கணும். இப்ப எனக்கு என் சித்தப்பா கூட சண்டைனா என் சித்தப்பா அப்படி இருந்தாரான்னு நான் கேட்கக்கூடாது. நான் சுற்றத்தாரா, நான் அவர் கூட மகிழ்ந்து இருந்த நாட்களை மட்டும் நினைக்கிறேனா அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு திரும்ப என் சித்தப்பா கூட பேசணும், போகணும், வரணும், அப்படி ஒரு உறவு இருக்கணும்னா நான் அதுக்கு டிக் பண்ணணும். அடுத்து வள்ளுவர் கேட்கிறாரு, அப்ப அந்த சுற்றத்தாரால உனக்கு ஆக்கமும் உனக்கு வளர்ச்சியும் இருந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா எனக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கு டிக் போட்டு அந்த அடுத்த குறளுக்கு போறோம். அடுத்த குறள்ல கேட்கிறாரு, இப்படிப்பட்ட சுற்றத்தார் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது உனக்கு உறவு தேவை. உறவு இல்லைன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு குளத்துக்கு கரை இல்லைன்னா அந்த குளத்துல தண்ணி தேங்கவே முடியாது. அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கை. சுற்றத்தார் இல்லைன்னா பாலைவனம் போல ஆயிடும். அதனால நீ சுற்றத்தாரோட வாழ்ந்தே ஆகணும்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. சரி, சுற்றத்தாரோட வாழலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு தீர்வு சொல்றாருங்க. என்ன தீர்வு தெரியுமா? முதல்ல ஒரு சுற்றத்தார்கிட்ட நீ எப்படி இருக்கணும், அவன் கேட்குற பொருளை கொடு. நீ வெளிநாட்டில் இருக்க, உங்கள் சித்தப்பா என்ன கேட்க போறாரு? மிஞ்சி போனா ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வா, ஒரு ஆக்ஸ் ஆயில் வாங்கிட்டு வா, இல்லைன்னா ஒரு வாட்ச் வாங்கிட்டு வான்னு கேட்க போறாரு. அது செய்ய முடியாது அவனால. அவன் கேட்குற பொருளை கொடு, அதை இன்முகத்தோட கொடு. இது ஒரு கண்டிஷன். சரி ஓகே, இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், அந்த உறவு எனக்கு திருப்பி வருமா அப்படின்னு கேட்டா அடுத்து சொல்றாரு, அவன் கிட்ட கோபமா பேசாத. நீ கொடையாளியா இருக்கலாம், அதுக்காக கோபமா பேசிடக்கூடாது, அப்ப அந்த உறவு உனக்கு வராதுங்கிற. சரி, நான் கொடையாளியா இருக்கேன், கோபமா பேசல, இன்முகத்தோட பேசுறேன், இப்ப அந்த உறவு எனக்கு திரும்ப வருமா அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவர் சொன்னாரு, காக்கை எப்படி தன் கூட்டத்தோட சேர்ந்து உணவு உண்ணுது அந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு 2 நாள் தங்குங்க சித்தப்பா, சாப்பிட்டு போங்க சித்தப்பான்னு சொல்லி அந்த உறவு உங்ககிட்ட உறவாடுங்கிறாரு.
இதையும் நம்ம பண்ணிட்டோம், இப்பவும் அந்த உறவு வரல அப்படின்னா அதுக்கும் ஒரு தீர்வு சொல்றாரு. இப்போ ஒரு மனிதனுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கும், தனி சிறப்பு இருக்கும். சித்தப்பா இழுத்து போட்டு வேலை செய்வாரு அப்படின்னு நம்ம என்னைக்கோ சொல்லியிருப்போம்ல, அது எங்கேயோ ஏன் சொல்ற, உன் சித்தப்பா கூப்பிட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்ப சித்தப்பா கூப்பிட்டு சொன்னோன்னா கண்டிப்பா அந்த உறவு நமக்கு திரும்ப வரும். அப்பையும் வரலையா, இதெல்லாம் பண்ணிட்டேன், எல்லாமே நான் பண்றேன், ஆனா எனக்கு அந்த உறவு வரல, நான் என்ன பண்றது? வள்ளுவர் சொன்னாரு, அவன் உன் மேல ஏதோ வேற ஒரு காரணம் சொல்லி பிரிஞ்சு போயிருக்கான், மேபி பொறாமையில கூட போயிருப்பான், நீ விட்டு தானா அவன் வருவான் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அப்ப இந்த 4 தீர்வையும் நம்ம உபயோகித்தும் ஒரு உறவு கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த உறவை சட்டை செய்யாதே அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்புறம் ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாரு. இத்தனையும் செஞ்சு அவன் உறவு கொஞ்ச நாள் தள்ளி போயிடுச்சு, ஆனா கடைசியில ஒரு 6 மாசம் கழிச்சு அவனே தேடி வரும்போது அவன் பழசை பத்தி எதையுமே பேசல, ஆனா நம்ம கிட்ட தேடி உறவாடுறான் அப்படின்னாக்கா வள்ளுவர் சொல்றாரு, அவன் வேற ஏதோ ஒரு காரணத்தோட உன்கிட்ட உறவாடுறான், அவனை கொஞ்சம் தள்ளி வை, ஒரு 10 அடி தள்ளி வச்சுக்கோ, உனக்கு அது சேஃப் அப்படிங்கிறாரு. ஆக ஒரு 10 குறள்ல உங்களுக்கு உறவுனா என்ன, சுற்றத்தானா என்னன்னு ஒரு டெஃபினேஷன், அது வேணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்விக்கு பதில், அப்புறம் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, அதுல ஒரு வார்னிங், இது அத்தனையும் ஒரு அதிகாரத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு சொல்யூஷனை வேற எந்த மொழியிலையாவது நம்ம கேட்டிருக்கோமா? இது அரசருக்கும் பொருந்தும், இது ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும், பெரியவர்களுக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். இதுதாங்க தமிழின் சிறப்பு. இந்த மாதிரி தமிழோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க வள்ளுவம் மட்டுமில்ல, தமிழில் உள்ள எல்லா நூல்களும் நம் வாழ்க்கை நூல்களாக மாறும், நம் வாழ்வும் இனிக்கும். பொதிகை மலையில் பிறந்து அகத்தியல் திருவாய் மலர்ந்து அகம் புறமென பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தில் நிறைந்து வள்ளுவன் வாய்மொழி நிறைந்து ஔவையின் வாக்கியத்தில் தவழ்ந்து கம்ப ராமாயணத்தில் மணந்து உச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியத்தில் உயர்ந்து பாரதியின் வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமாக நிமிர்ந்து நிற்கும், இன்னும் இளமை இளமை என்று நிற்கும் தமிழை வாய்மணக்க மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கின்றேன் தலை நிமிர்ந்து. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழராய் வாழ்வோம், தமிழோடு வாழ்வோம், நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.